உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக நான் வந்திருக்க மார்க்கெட் எதுனா ஐனாவரம் மார்க்கெட். வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் டூரோட எபிசோட் 8க்கு தான் வந்திருக்கும். சோ 8 எந்த பிளேஸ்ல நம்ம ஷூட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக நான் வந்திருக்க மார்க்கெட் எதுனா ஐனாவரம் மார்க்கெட் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெரிய மார்க்கெட் இருக்கு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கும் தனியா மார்க்கெட் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெஜிடபிள்ஸ்க்கும் தனியா மார்க்கெட் இருக்கு. ட்ரெஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ், நீங்க ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வைடான மார்க்கெட்டே இருக்கு. சோ இந்த மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல பாக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐனாவரத்துக்கு எக்ஸாக்டா போற ரூட் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இந்த ரோட்ல அப்படியே நீங்க போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபேமஸான ஒரு ரயில்வே ஹாஸ்பிட்டலும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎம் ஆஃபீஸ் அந்த மாதிரி நிறைய ஜோன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். அண்ட் ஐனாவரம் எப்படி பேர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அயன்புரம் அப்படின்றது தான் இப்போ வந்து ஐனாவரமா மாறி இருக்கு. அயன்புரம் அப்படின்னாலே அயன் அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பரசுராம ஈஸ்வர டெம்பிள் வந்து ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா காலப்போக்கில் இது ஐனாவரமா மாறி இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மார்க்கெட் ரொம்பவே ஓல்டஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சென்னையிலேயே ஒரு வைடான ஒரு மார்க்கெட். நான் ஆல்ரெடி சொன்னது போல உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓல்டஸ்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் பாப்பீங்க. அதுல இருந்து டுவர்ட்ஸ் அப்படியே உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய காய்கறி மார்க்கெட் இருக்கும். ஸோ இங்க செப்பரேட்டா மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. வெஜிடபிள்ஸ்க்குலாம் ஒரு சைடும், ஃபிஷ், சிக்கன் அந்த மாதிரி மட்டன் அதுக்கெல்லாமே ஒரு சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள் மார்க்கெட்ஸ் தான். இந்த காய்கறி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயம்பேடுல இருந்து சந்தையில இருந்து கொண்டு வராங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா கடைகளும் எது மூடி இருக்கோ எது திறந்திருக்கோ அந்த எல்லா கடைகளையும் உங்ககிட்ட வீடியோ எடுத்து காமிச்சேன். ஏன்னா நாங்க போன டைமிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 o'clock 3 o'clock அரௌண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மீன் வயல தான் நாங்க போகணும். இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு கொள்முதல் பண்ற ஒரு இடம் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஊர் சைட்ல இருந்து தேங்காய்கள்லாம் கொண்டு வந்திருக்கா. பொள்ளாச்சி அந்த மாதிரி இடத்துல இருந்து தேங்காய் எடுத்துட்டு வந்து இங்க வந்துட்டு அந்த ஒரு குடோன்ல சேவ் பண்ணி வைக்கிறது நீங்க பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்பவே ஃபேமஸாவும் இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப ஓல்டஸ்டான ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு 50 இயர்ஸ்க்கு மேல அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அங்க அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மீன் மார்க்கெட் தான் செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஐனாவரம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மீன்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த டைம் போனாலும் நைட் நீங்க 8:30க்கு அந்த மாதிரி போனீங்கன்னா கூட உங்களுக்கு மீன்லாம் அங்க கிடைக்கும். ஸோ ஒரு மலிவான ஒரு விலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு மசூதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் நான் சொன்ன ஜாயிண்ட் ஆஃபீஸ்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அந்த மசூதி இருக்கும். அது பக்கத்துல இந்த மாதிரி ஹோல்சேல் சிப்ஸ் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் பலகாரம் எல்லாம் நீங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வாங்கணும்னா அங்க அது சேல் பண்ணுவாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த மகேஷ் ஹோட்டல் ஐனாவரத்துல ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரதம் ஸ்டோரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 இயர்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஓல்டஸ்டான ஒரு ஷாப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு. நூறு ஹோட்டல் ரொம்பவே வந்துட்டு ஓல்டஸ்டான ஒரு ஹோட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதாங்க ஓவராலா நான் வந்துட்டு ஐனாவரம் மார்க்கெட் அந்த ஐனாவரம் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற எந்த வீடியோ நாங்க எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.